மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லா பேருமே ஈவன் சொல்ல போனா 100ல 80% பேர் 100க்கு 100 பேருக்கு இன்னைக்கு மன அழுத்தம்ங்கிறது சர்வசாதாரணமாக உள்ள ஒரு பிரச்சனை. ஆமா, இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னாக்க என்ன மாதிரியான முறைகள் தீர்வா இருக்கும் சார்? நாம தான் காரணம். இதுல இருந்து வெளியில வரணும்னாலும் நாம தான் ஸ்டெப் எடுக்கணும். மன அழுத்தம் என்ன? நம்முடைய மூளையில் உள்ள செல்களில் ஏற்படக்கூடிய அழுத்தம். இத மென்டல் ஸ்ட்ரெஸ் இங்கிலீஷ் சொல்லியாச்சு. ஆனா தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது மன அழுத்தம். நாம மனம் என்பதை மூளையா தான் பாவிக்கிறோம். ஆகையினாலதான் மன அழுத்தம் சொல்றோம். மன அழுத்தம் என்பது நம்முடைய மூளையில் உள்ள செல்களில் ஏற்படக்கூடிய அழுத்தம். இந்த மூளை செல்களில் அழுத்தம் ஏற்பட்டால் இந்த மூளை சரியாக வேலை செய்வதில்லை. மூளை சரியாக வேலை செய்யவில்லை என்றால் நம் உடல் உறுப்புகளுக்கு செல்லக்கூடிய கட்டளைகள் சரியாக செல்லவில்லை, உடல் உறுப்புகள் சரியாக வேலை செய்யவில்லை. அதனால பல நோய்கள் நம்மளை தாக்குகிறது. இதுதான் மன அழுத்தத்தினுடைய அறிகுறிகள். இந்த மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் 2 செயல்களை மட்டும் புறக்கணிக்க வேண்டும். ஒன்று எதிர்பார்ப்பு, மற்றொன்று விட்டு கொடுத்தல். இந்த 2 செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தால் மனம் அழுத்தம் என்பதே கிடையாது. நாம எதையோ ஒன்று எதிர்பார்க்கிறோம், அந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்றால் அது நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது. அந்த ஏமாற்றம் நமக்கு இயலாமையில் தள்ளி அந்த இயலாமை கோபத்தில் கொண்டு வந்து முடிகிறது. இந்த கோபமே நமக்கு மன அழுத்தமாக மாறுகிறது. ஆக எதிர்பார்க்காமல் யாருமே இருக்க முடியாது. எந்த மனிதனும் எதையும் எதிர்பார்த்து தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பினுடைய அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதிக எதிர்பார்ப்பு, அந்த அதிக எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் போதும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய குழந்தை ஸ்கூல்ல படிக்குது. நாம என்ன சொல்றோம்? நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அது அதிகமான எதிர்பார்ப்பு. அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கல, 10வது ரேங்க் எடுக்குது. உடனே என்ன செய்யறோம்? நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீ கேட்க மாட்டேங்கிற என்ன அப்படின்னு கோவப்பட்டு அதை திட்டுறோம் அல்லது அடிக்கிறோம். அதுக்கு பதிலா நல்லா படிப்பா, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, நீ உன்னுடைய படிப்புனாலதான் உன்னுடைய முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுங்க. அந்த எதிர்பார்ப்புடைய அளவை குறைச்சிருங்க. அந்த குழந்தை 5வது ரேங்க் எடுத்தாலும் நமக்கு என்ன தோணும்? பரவாயில்லையே, 5 குழந்தைகள ஒன்னா வந்துட்டியே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி வந்துடும். ஆக எதிர்பார்ப்புங்கிற வார்த்தையை என்னைக்கு நீங்க குறைச்சிக்கிறீங்களோ அன்னைக்கு மன அழுத்தமும் உங்களை விட்டு குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல விட்டு கொடுத்தல். ஏதோ ஒண்ணு நடக்குது, சரி போ அப்படின்னு விட்டுடுங்க. இப்ப யாருமே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றதே கிடையாது. இதனாலதான் மன அழுத்தம் வருது. இந்த மன அழுத்தம்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்குது. சின்ன குழந்தையில இருந்து பெரியவர் வரைக்கும் ஏற்படுது. காரணம் என்னன்னா, இந்த எதிர்பார்ப்பையும் விட்டு கொடுத்தலையும் அவங்க சரியா புரிஞ்சிக்கல. இது 2ஐயும் அவங்க முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் மன அழுத்தம் என்பதே கிடையாது. இந்த மாதிரியான மன அழுத்தங்கள்னால தூக்கமின்மையும் ஏற்படும் இல்லையா டாக்டர்? கண்டிப்பா. அதாவது தூக்கம்ங்கிறது எதை சார்ந்தது? நம் உடல் உள்ளுறுப்புகள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது. அதுல முக்கியமானது நம்முடைய பிரெயின். பிரெயின் சரியா தூங்குனாதான் அந்த மனிதன் சரியா தூங்குனதா அர்த்தம். அதனாலதான் வடக்க தலை வச்சு படுக்க கூடாதுங்கிறதுக்கு விளக்கம் சொன்னேன். வடக்க தலை வச்சு படுத்தா என்ன ஆகும்? காந்த சக்தியானது மூளையை அழுத்திக்கிட்டே இருக்கும், மூளையினுடைய செல்கள் சரியாக தூங்காதுன்னு சொன்னேன். ஆக மூளை சரியா தூங்கலன்னா உடல் நலம் கெட்டுடும். அந்த மூளை சரியா தூங்கணும்னா அதுல எந்தவித அழுத்தமும் இருக்கக்கூடாது. அப்பதான் தூக்கம் வரும். அங்க பிரஷர் இருந்ததுனாலே தூக்கம் போயிடும். அதனால மன அழுத்தம்ங்கிறது நாம ஏற்படுத்தி கொண்டது, இது தானாக வந்தது அல்ல. இதை நீங்கள் முழுமையாக குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் 2 செயல்களை மட்டும் நீங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஒன்று எதிர்பார்ப்பு, அதிகப்படியான எதிர்பார்ப்பு, விட்டு கொடுத்தல். இந்த 2ஐயும் நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை சுகம்.